பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டது கிடையாது. கவலை தான் மரியாதை அப்படின்றோம். இந்த 1 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ நமக்கு உழைச்சி கொடுக்க போகிறான்னு பார்க்கணும். பரம்பரை மானத்தை காப்பாற்றுற தெரியுதா? 50.6 வந்திருக்கு. ரொம்ப 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 ஷாக்கிங்கான ரிசல்ட்டு தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கவின். இன்றைக்கான டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோவில் NS 200 2023 மாடலு, ஆனால் 2025 ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா BS6 NS 200. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள், இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது சும்மா ஒரு செக்கிங் வீடியோ மாதிரி இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வண்டி எடுத்தான். ஸோ அது மூலம் அவன் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் செக் பண்ணணும் எவ்வளோ வருதுன்னு தெரியல. அவன் ஏன்னா என்னை டைம் போட்டு வெட்டிக்கிட்டே இருக்கிறான். ஸோ மைலேஜ் செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அவனை கேட்டாலும் செக் பண்ணல அப்படின்னா, சரி நம்ம செக் பண்ணி எடுத்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அவன் வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இதனோட இன்ஜின், ஓவரால் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 199 something cc ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24.1 அந்த ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 9000 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டார்க் வந்து பார்த்திங்கன்னா 18.13 4 ஏதோ டார்க் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பர் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் அவ்வளோதான் சொன்னான். உனக்கு மைலேஜ் எவ்வளோடா வருதுன்னு கேட்டப்போ வந்து எனக்கு 35 to 40 வருதுடா, ஆனால் நான் ஃபுல்லாக செக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து அப்படியே கிராஜுவலாக மூவ் பண்ணி ஒரு 60 to 65 மூவ் பண்ணி வண்டி எந்த அளவுக்கு மைலேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கோசரம் அவன் வண்டி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, அதை கொஞ்சம் காலி பண்ணிட்டு நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன் பெட்ரோல். ஸோ அதை வந்து ட்ரை ஆன அப்புறம் நம்ம ஊற்றி உங்களுக்கு லைவாக காமிச்சிடுறேன். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் அப்டேட் கொடுத்துருவேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். யாராவது என்ன டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ட்ரைவ் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகேங்களா? சொல்லப்போனால் இவன் பாருங்கள், பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட நேற்று ஏதோ நைட்டு 150க்கு போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டியிருப்பான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற பெட்ரோலை நம்ம ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணால் தான் மைலேஜ் கரெக்டாக செக் பண்ண முடியும். ஸோ இந்த பெட்ரோல் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டுவோம். ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டது கிடையாது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பஜாஜ்லேயே அதுவும் NS எனக்கு தெரிஞ்சு கைவிட்டது கிடையாது யாரையும். ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நல்ல மைலேஜ் வரும் அப்படின்னு. அவன் வந்து பார்த்திங்கன்னா 40 சொன்னால் 40+ வரும்டா அப்படின்னா, என்னோடய கெஸ்ஸு அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து இந்த பஜாஜ் காப்பாற்றும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு 45+நாச்சும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க. சரி, ஓகே. அவனே சொல்லுவான், ஆயிருந்தால் சொல்லுவான், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றான். இப்போ நம்ம பெட்ரோலை ஊற்றிடலாம். பெட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பிரிச்சிருமா? சரி ஐஸ். இந்த 1 லிட்டர் பெட்ரோலில் இவன் நான் எவ்வளோ நமக்கு உழைச்சி கொடுக்க போகிறான்னு பார்க்கணும். ஆடா உப்புறானே. ஓகே கைஸ், ட்ரிப் 20 பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? பார்க்கலாம். ஒரு கிக்லேயே அடிச்சிடறான்னு பார்க்கலாம். எல்லாம் கை தட்டுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சான்ஸே இல்லை. சரி, ஓகே. பாருங்கள் கைஸ், நான் ட்ரிப் 0 பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? ட்ரிப்பு 0 பண்ணிட்டேன். ஓகே, போவோமா? போகலாம். ரைட். உங்களுக்கு எவ்ரி 5 கிலோமீட்டர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் உங்களுக்கு நான் மீட்ரு காட்டுறேன். ஓகேங்களா? நான் அப்பப்போ கட் பண்ணிக்கிறேன். பையன் 5 கிலோமீட்டர் வந்துட்டான். உங்களுக்கு தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். தெரியணும். 5 கிலோமீட்டர் வந்துட்டான். இருங்க, நான் கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருக்குது. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் தெரியும், மீட்டரில் 10 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அரவுண்டு.
இன்னும் நம்ம எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக 5 கிலோமீட்டரில் காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் வந்துடுச்சு. நம்ம சேம் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 4000 to 5000 நம்ம வண்டியை புஷ் பண்ண போகிறோம். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 65 மேக்ஸிமம், அவ்வளோதான். கைஸ் மீட்டரில் தெரியுதா 20 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பாருங்கள், ஓடி இருக்கா? கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 25 வந்துருச்சுங்களா? தெரியுதுங்களா 25? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னொரு மடங்கு வந்ததுன்னா பரவாயில்ல. சேம் 25 கொடுத்துட்டானா ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக இருக்கும். ஆசை தான், ஆனால் அது நடக்காது, சாத்தியம் இல்லை. அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம், ஆனால் இந்த அளவுக்குலாம் வைக்கக்கூடாது. 45 வந்தாவே எனக்கு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்க்கல எந்த அளவுக்கு போகிறான்ட்டு. அதனால் இந்த என்எஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ் 200 ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் பைக்கெலாம் சொல்லப்போனால் பக்காவாக இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை எனக்கெல்லாம், நிஜமாலுமே. என்எஸ் வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸாக. சூப்பராக இருக்குது வண்டி. நான் அதிகமாக என்எஸ் ஓட்டினது கிடையாது, அதனால் அந்த தாட்டை எனக்கு என்எஸ் மேலே தாட்டே போனதில்லை. இப்போ இவன் வண்டி வாங்கி ஓட்டினதுலேருந்து பயங்கரமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது வண்டி. இந்த வண்டி ஓட்டின அப்புறம் வந்து நமக்கும் மைண்ட் செட்டு மாறிடுச்சு, பேசாமல் என்எஸ் மூவ் ஆகிடலாமா அப்படின்ட்டு. வயசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் தெரியும் நினைக்கிறேன். 29.7 வந்துருச்சு, ஓகேங்களா? உங்களுக்கு 30 கிலோமீட்டர் வந்துருச்சு. இனிமேல் தான் கேம் ஆன், ஓகேங்களா? நான் 60, 65 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டியை. பெருசாக ஸ்பீட் பிரேக் எதுவுமே இல்லை, ஓகேங்களா? பார்ப்போம். ஓகே 30 பார்த்துட்டிங்கல்ல, அடுத்து 35 நான் 40 காட்டுறேன், ஓகேங்களா? 35 வந்துட்டான் பாருங்கள், தெரியுதுங்களா? 35 வந்துட்டான். நெக்ஸ்ட் கேம் ஆன் கைஸ். 44 வந்துருச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? 44.1. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தட இந்த ரோடு எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து கொக்கராம்பேட்டை போகிற ரோடு. எஸ், பரவாயில்ல. இப்போ இந்த ரிங் ரோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா ரோடும் கனெக்ட் ஆகிடுச்சு இதில். 444 பார்த்தீங்களா? ஐயோ போயிடுச்சு. எஸ் 50 வந்துடுமா? வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. இதை மட்டும் 50 வந்துருச்சுன்னா நான் சொல்லி அவன் கையில் காமிச்சுன்னு வச்சுக்கேன், என் ஃப்ரெண்டு கையில் வண்டியா. அவன் சொன்ன மாதிரி இந்த 4000 to 5000 RPI இதிலே வண்டியை ஓட்டிக்குவான். 65க்கு மேலே போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஏன்னா இப்போ புலம்பிட்டே இருக்கிறான், டே பெட்ரோல் அடிக்கிறேன்ட்டு. இருந்தாலும் அவன் ஆசைக்கு அடிச்சிடறான். எப்படின்னாலும் ஆசைப்பட்டு எடுத்தான் வண்டி. அது ரொம்ப நிஜமாலும் அவன் ரொம்ப நாள் கனவு. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அவன் சந்தோஷப்படுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன அப்படின்னா, அவன் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்காக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஃபேமிலி சுச்சுவேஷனையும் பார்த்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வேலைக்கு போய் அங்கே ஒரு நாளைக்கு 200 நினைக்கிறேன் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 200 அங்கே போயிட்டு வேலை செஞ்சு நைட்டில் அந்த காசுலாம் இல்லை எந்த காசுன்னு தெரியல. அதெல்லாம் சேமித்தோம். காசு சேமிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்லா சேவ் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இப்போ இன்றைக்கி இந்த வண்டி வாங்கிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக வண்டி எடுத்ததில்ல. எப்படியோ மொத்தத்தில் அவன் ஆசைப்பட்டது நடந்துடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச வண்டி. அதை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்களா, அதுக்கு தான் பெரிய சந்தோஷமே. என்னப்பா கார் முன்னாடி போதும் பின்னாடி வருதா? தம்புடு அடைக்க ஆரம்பிக்கிறான் லைட்டாக. நீங்கள் போங்க ப்ரோ, நீங்கள் போங்க. எனக்கு ஒரு காலம் வரும்.
இப்படி நம்ம மெதுவாக போயிட்டு இருக்கும்போது யாராவது டக்குன்னு அப்படி ட்ரிகர் பண்ணுற மாதிரி போனால் நான் ட்ரிகர் ஆகிடுறேன். அது எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. அது மேல் ஈகோன்னு சொல்லுவாங்க. அவரு வேகமாக போகிறாரு, நம்ம மட்டும் சும்மா வா அப்படிங்கிற மாதிரி நாமளும் முறுக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எனக்கு நிறைய டைம் நடக்குது. நான் பைக் ஓட்டும் போதும் சரி, கார் ஓட்டும் போதும் சரி. பைக் ஓட்டும் போது கூட சரி போ அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் கார்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தர் நம்மளை ஓட்ட கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர் அடிச்சே ஆகணும். அந்த மாதிரி கான்செப்ட் நமக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் கொடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன் பையன். ஏன்னா டியூக் 250 அவன் அவ்வளோ போகும்போது நம்ம என்எஸ்டா பரம்பரை மானத்தை காப்பாற்றுற தெரியுதா? என்எஸ் 200 சரி அடைக்குது, நாக்கு தெல்லுது. டேய் அப்பா என்னை விட்டுறா அப்படின்னு. என்னப்பா எல்லா பக்கம் கல்லுக்குட்டு போட்டு வச்சிருந்தா நான் எப்படி போக போகிறது? பையன் ஆஃப் ஆகிட்டான். போயிடுவோம். தளபதி ஒரு 48 ரவுண்டு, இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நான் கேட்குறேன். வேறு எதுவுமே உங்ககிட்ட நான் கேட்கல. லாரிக்காரண்ணா போங்க, என்னால் ஓவர்டேக் அடிக்க முடியல. ஓவர்டேக் முறுக்குனா வண்டி ஆஃப் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. சொல்லப்போனால் இது சரியாக நான் 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கலை. ஒரு 20 மில்லி கம்மியாக தான் இருந்தது. இந்த வாட்டர் கேனில் வந்து நான் பிடிச்ச வாட்டர் கேனில் வந்து பெட்ரோல் அதுக்கு மேலே பிடிக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வந்துடும். சரி ஓகே கைஸ், லாஸ்ட் 1 டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஓகே மக்களே, கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த NS 200 எவ்வளோ வந்திருக்கு, BS6 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் 50.6 வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் என்ன கதை அப்படின்னா நான் சரியாக 1 லிட்டர் ஊற்றல. எனக்கு பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 ரூபாய்க்கு பிடிச்சேன். 100 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லினாவது கம்மியாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 40 மில்லி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு தாராளமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 51, 52 அந்த ரேஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருப்பான். நம்ம வண்டி எப்படி ஓட்டணும் அப்படின்னா 4000 to 5000 RPMலே ஓட்டியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிஜமாலுமே ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்டு தான். நான் இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட சத்தியமாக இந்த அளவுக்கு இதை நான் எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா நான் ஒரு 40 to 45 அந்த ரேஞ்சு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட்டு. சான்ஸே இல்லை. ஓகே பரவாயில்ல, நல்லது, நல்ல மைலேஜ் தான், குட் மைலேஜ், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இது லாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு 80 க்ரூஸ் பண்ணுறோம், 100 க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 தான் வருவோம்னு நினைக்கிறேன். மித்தபடி பார்த்திங்கன்னா நம்ம கிராஜுவலாக ஓட்டிட்டோம் அப்படின்னா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக 50 வருது. உங்களுக்கு 45+ கேரண்டி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஓனருக்கு நம்ம ஃபோன் அடித்து சொல்லிடுவோம். ஏன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னோனையும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலை ஊற்றிட்டு நம்ம கிளம்புவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ், ஃபன்னி வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், மோட்டோ விலாகு இந்த மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த மாதிரி பைக் ரிவ்யூ பார்க்குறாங்க இல்லை ட்ராவல் vlogs பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், பைக்கு எனக்கு ரிவ்யூ வேணும் இல்லை மைலேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே.